அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மோசே மற்றவர்களுக்காக, அதுவும் பொல்லாதவர்களுக்காக மன்றாடினார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொல்லாதவர்களுக்காக இயேசு மன்றாடி ஜெபிக்கிறவராக இருந்திருக்கிறார். சோ இயேசுவினுடைய வாழ்க்கையில அதைதான் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. நீங்களும் நானும் பொல்லாதவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பொல்லாதவைகளை நடப்பிக்கிற, அக்கிரமமானவைகளை நடப்பிக்கிற, அருவருப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஜனங்களுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். நம்முடைய திருச்சபையினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்படக்கூடாதவர்களாக இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு ஜப சிந்தை நம்மள எத்தனை பேருக்கு இருக்குதோ அவர்கள் தான் மோசேயை போல மன்றாடக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வேதத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த சிலுவையில இயேசு தொங்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் இப்படி ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க, நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் இல்ல அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இயேசு சிலுவையில் அறைகிற அந்த போர் சேவகர்கள் ஆகட்டும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி மகா சத்தமாக கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற யூதர்கள் ஆகட்டும், அல்லது இயேசு எந்த தப்பிதமுமே செய்யல அப்படிங்கிறதை அறிந்திருக்கிற அந்த பொது ஜனங்கள் ஆகட்டும், இவங்க எல்லாரும் தெரியாமலா இயேசுவை சிலுவையில் அறைகிறார். நான் சொல்றேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும் இயேசு குற்றமற்றவர். ஏன் தேசாதிபதியா இருக்கிற பிலாத்துக்கு தெரியுது. பிலாத்து நல்ல மனுஷன் கிடையாது. பிலாத்து இயேசுவின் காரியங்கள் அப்படி நடந்து கொண்டதுனால நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் பிலாத்து இடம் பிடிச்சிருக்கலாம். பட் பிலாத்து நல்ல மனுஷன் கிடையாது. பிலாத்து நல்லவர் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட பொல்லாதவனாகிய பிலாத்து கூட என்ன நினைக்கிறார்னா, இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லைங்கிற. நான் பரபாச விடுதலையா பரபாச நான் ஒவ்வொரு பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலையாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இயேசுவை விடுதலையாக்கியார் அப்படின்னு சொன்னா ஜனங்க சொல்றாங்க, இல்ல நான் பரபாச விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையில் அறைகிறான். அப்போ இந்த இந்த பிலாத்து இயேசுவின் காரியங்கள்ல நல்லவனை போல இருந்தாலும் பிலாத்து நல்லவன் கிடையாது. அப்படிப்பட்ட பிலாத்துவுக்கு என்ன என்ன வருது அப்படின்னா, இயேசு குற்றமற்றவர் அப்படிங்கிறது தெரியுது. ஜனங்க எல்லாரும் காசு வாங்கிட்டு போய் சாட்சி சொல்றாங்க. இயேசுவை சிலுவையில் அறியும். எல்லாருக்கும் தெரியும் இயேசு நல்லவர், எல்லாருக்கும் தெரியும் இயேசு எந்த குற்றமும் செய்யலைன்னு. ஆனா எல்லாரும் காசு வாங்கிட்டாங்க பொய் சாட்சி சொல்லுவதற்காக. அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா கூட இயேசுவை சிலுவையில் அறியும் என்று சொல்லி கத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் இயேசு ஜெபம் பண்றாரு. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார், அறியாம செய்யறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் அதுதான் பாருங்களேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடுகிறார். சோ இதே மன்றாட்ட ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய 7வது அதிகாரத்துல அவர் ஜெபிக்கிறத நம்ம வாசிக்க முடியுது பாருங்க. நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தினுடைய 59 மற்றும் 60வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஸ்தேவானை அவன் மேல பல்ல கடிச்சு அவன் மேல உக்கிர கோபம் அடைந்து மூர்க்கம் கொண்டு நிற்கிறார்கள். ஸ்தேவான்,
நீங்க நீங்க 7வது அதிகாரம் முழுமையை வாசிச்சு பாருங்க. அவர் ரொம்ப பெருசா ஒன்னும் பிரசங்கம் பண்ணல. ஆபிரகாம் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற யூதர்கள் வரைக்கும் அவர் பல பேருடைய காரியங்களை மென்ஷன் பண்ணி பேசிக்கொண்டே வருகிறார் அவருடைய பிரசங்கத்துல. கடைசியில என்ன சொல்றாருன்னா, இயேசுதான் தெய்வம், அவர்தான் மேசியா, நீங்க அவரை கொலை செஞ்சுட்டீங்க, நீங்க தான் அவரை கொலை செஞ்சீங்க அப்படிங்கிற காரியத்துல முடிக்கிறார். இத சொன்ன உடனே பாருங்க, அவங்க எல்லாரும் ஸ்தேவானை கொலை செய்வதற்காக கல்லுகளை எடுத்துக்கொண்டு கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ ஸ்தேவான் யாருக்காக ஜெபிக்கிறாரு? சுவிசேஷத்துக்கு விரோதமானவர்கள், இயேசுவுக்கு விரோதமானவர்கள், சீஷர்களுக்கு விரோதமானவர்கள், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆமென் துவக்கி இருக்கிற திருச்சபைக்கு விரோதமானவர்கள், இப்படி விரோதமாய் இருக்கிறவர்களுக்காக ஸ்தேவான் ஜெபம் பண்றார். அப்ப ஸ்தேவானுடைய மனநிலை பொல்லாதவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். சோ மோசேனுடைய மன்றாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்லாதவர்களுக்காக மன்றாடுவது. இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நீதிமான்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம சர்ச்சில் ஒரு கூட்டம், சின்ன கூட்டம், பொல்லாதவர்களின் கூட்டம் இருக்கும் பாருங்க. அக்கிரமத்தையும் அசுத்தத்தையும் பாவத்தையும் விரும்பி செய்கிற ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. அசுசியான காரியங்களை ஆசைப்பட்டு செய்கிற ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. அந்த கூட்டத்தாருக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்பர் 1, மோசேயினுடைய மன்றாட்டு எப்படிப்பட்டதுன்னா, பொல்லாதவர்களுக்காக, அவர்கள் பொல்லாதவர்கள் என்று அறிந்திருந்தும் அவர்களுக்காக மன்றாடுகிற ஒரு மனிதனாக மோசே இருந்தார். நம்பர் 1. நம்பர் 2, 2வது மோசேயினுடைய வாழ்க்கையில நம்ம அல்லது மோசேயினுடைய மன்றாட்டுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து ஜெபிக்கிறவராக மோசே இருந்தார். தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து போராடுகிறவராக மோசே இருந்தார். சோ ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்னை விற்று நான் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறேன், அழிக்கிறேன். பாருங்க, 9வது 10வது வசனம், யாத்திராகமம் 32வது அதிகாரத்தினுடைய 9, 10 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அடித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நம்பர் 2, 2வது ஆண்டவரே சொல்றார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனப்பா. ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை மோசைக்கு அறிமுகப்படுத்தினார். ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை உபத்திரவத்துல இருக்கிறாங்கிறத மோசைக்கு தெரியப்படுத்தினார். ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று மோசே கிட்ட பேசினார். ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக மோசேக்கு ஒரு ஊழிய அழைப்பை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக மோசைய பார்வோன் இடத்திற்கு அனுப்பினார். இதெல்லாம் ஆண்டவர் ஜனங்களுக்காக தான் செய்தார், ஜனங்களுக்காக தான் செய்தார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் பார்த்துட்டேன், இந்த ஜனம் திருந்தவே திருந்தார், இது மகா மோசமான ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம். சோ நான் என்ன செய்ய போறேன், இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன். ஏன்னா இது ஆண்டவர் எப்ப செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நோவா காலத்துல செய்தார். நோவா காலத்துல பாருங்க, ஜனங்கள் எல்லாம் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள், பூமியானது ஜனங்கள் மொத்தம் சீர்கெட்டதா இருந்துச்சு. ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கை நிலை ஆண்டவருக்கு ஏற்றதா இல்லை. அதனால ஆண்டவர் நோவா குடும்பத்தை தவிர அன்றைக்கு இருந்த முழு பூமியில இருந்த சகல ஜனங்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா அழிச்சிட்டார், எல்லாரையும் அழிச்சிட்டார். இப்ப அதே கோபத்தோடு கூட மோசேயின் நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாக ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துல ஆதங்கம் கொண்டு இப்ப ஜனங்களை அழிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் நோவா காலத்துல ஜனங்களை அழிப்பேன்னு சொன்னாரு, அழிச்சிட்டார். ஓகே, சோதோம அழிப்பேன்னு சொன்னாரு, அழிச்சிட்டார். ரைட்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா மோசே ஆண்டவர் அழிக்க விடல. மோசே என்ன பண்றாரு பாருங்க, தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து போராடுகிறார். நான் சொல்றேன்,
மன்றாடுகிறவனுக்கு மட்டும்தான் இந்த ரைட்ஸ் இருக்கு. வேற யாருக்கும் இந்த ரைட்ஸ் கிடையாது. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள், உங்க குடும்பத்துல சில போராட்டங்கள் ஆண்டவர் எதிர்த்து நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஐ திங்க் லேவியர் ஆகமத்துல என்று நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் என்னை எதிர்த்து நிற்பீர்களானால் நானும் உங்களை எதிர்த்து நின்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னை எதிர்த்து நின்னீங்கன்னா நான் உங்களை எதிர்த்து நிற்பேங்கிறார். எந்த காரியத்திலையும் தேவனை நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. அவர் என்ன நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நினைச்சீங்களா? அவர் நம்முடைய சொந்தக்காரர் நினைச்சீங்களா? அவரை நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் விரல லேசா அசைச்சாருன்னா போதும், நம்முடைய வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடும். அவர் நாசியின் சுவாசம் கோபத்தோடு வெளிப்பட்டுச்சுன்னா நம்முடைய குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடும். சிதறடிக்கப்பட்டு சதஞ்சு வாழ்க்கையே சின்ன பின்னமா போயிடும். அவ்வளவு பயங்கரமான தேவன், அவ்வளவு பயங்கரமான கர்த்தர். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி, அழிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. மோசே அந்த ஆண்டவரை எதிர்த்து போராடுகிறார். நான் சொல்றேன், மன்றாட்டு என்கிற இந்த ஒரு காரியத்தில் மட்டும்தான் நீங்களும் நானும் ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியும், அல்லது எதிர்த்து வழக்காட முடியும். ஆண்டவர் ஜனங்களை அழிக்கிறேன்னு சொல்றாரு, மோசே ஜனங்களை அழிக்க கூடாது என்று சொல்லுகிறார். இப்போ மோசையினுடைய மன்றாட்டுல நாம் இரண்டாவது கற்றுக்கொள்ளுகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து போராடுவது மன்றாட்டு. முதலாவது மோசையினுடைய காரியத்துல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? பொல்லாதவர்களுக்காக, பொல்லாதவைகளை நடப்பிக்கிறவர்களுக்காக பரிந்து பேசுவதுதான் மன்றாட்டு. நம்பர் 2, இரண்டாவது மோசையினுடைய மன்றாட்டு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிர்த்து போராடுவதுதான் மன்றாட்டு. எந்த விஷயத்துல? மற்றவர்களை, பொல்லாதவர்களை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிற காரியத்துல ஆண்டவரை எதிர்த்து போராடுவது மன்றாட்டு. மூன்றாவது காரியம் மோசையினுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் பாருங்க. அதே 10வது வசனத்தினுடைய பின்பகுதியில கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் இந்த ஜனங்களை அழிக்கிறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜனங்களை நான் அழிச்சதப்பா, பட் ஒன்ன நான் ஒரு பெரிய ஜாதியா மாத்திடுறேன், ஒன்ன ஒரு பெரிய ஆளை நான் மாற்றி விடுகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன நான் பெரிய ஆளாக்கிறேன், ஒன்ன நான் ஆசீர்வதிச்சறேன், ஒன்ன நான் மேன்மைப்படுத்திடுறேன், ஒன்ன நான் பெருக பண்ணிடுறேன், ஒன்ன பெரிய ஆளாக்கிறேன் அப்படிங்கிறார். மோசே சொல்றாரு, இல்ல ஆண்டவர, அது முக்கியமே கிடையாது, அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தேவை என் ஜனங்கள், எனக்கு தேவை எவ்வளவு காலம் வழிநடத்தி கொண்டு வந்த என்னுடைய ஜனங்கள், அவங்களுக்காக தான், அவங்கதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். கவனிங்க, மூன்றாவது மோசைகிட்ட நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் தன்னுடைய வாக்குத்தத்தங்களையும் இழக்க துணிந்து நிற்கிற ஒரு மன்றாட்டு வீரர். வாக்குத்தத்தங்களையும், ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை இழக்க துணிகிற ஒரு மனுஷன். அவர் சொல்ற, நான் பெரிய ஆளாகணுங்கிறது முக்கியம் இல்லை ஆண்டவரே, நான் பெரிய ஜாதி, ஏன்னா இது ஒரு வாக்கு தத்துவம் தானே, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு அந்த பெரிய ஜாதியா மாத்துறாரு. அதே வாக்கு தத்துவத்தை இப்ப மோசைக்கு கர்த்தர் கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா மோசே, இந்த வார்த்தை மோசைய சந்தோஷப்படுத்தல. மோசஸ் வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் தட். மோசஸ் இதுல ஹாப்பி ஆகவே இல்லை. இந்த வாக்கு தத்துவம் மோசைய சந்தோஷப்படுத்தவே இல்லை. மோசை சொல்றேன், இல்ல ஆண்டவரே, நான் பெரிய ஆளாகிறது முக்கியம் இல்ல, எனக்கு தேவை என் ஜனங்க சந்திக்கப்படணும், என் ஜனங்க ரட்சிக்கப்படணும், என் ஜனங்க மன்னிக்கப்படணும். அப்போ ஒரு மன்றாடுகிறவனுக்குள் இருக்கக்கூடிய மூன்றாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தனக்கு கிடைக்க பெற்றிருக்கிற வாக்கு தத்தங்களையும் அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். வாக்கு தத்தங்களையும் அவன் கிரயம் செலுத்துகிறதற்கு ஆயத்தமா இருப்பான், தியாகம் செய்கிறதற்கு ஆயத்தமா இருப்பான். தன்னுடைய ஆசீர்வாதத்தின் மேல ஒரு நாளும் கவனம் வைக்க மாட்டான், தன்னுடைய ஆசீர்வாதத்து மேல ஒரு நாளும் விருப்பம் வைக்க மாட்டான். நான் ஆசீர்வதிக்கப்படுறது முக்கியம் இல்லப்பா, ஜனங்க சந்திக்கப்படணும், ஜனங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுல ரொம்ப கவனமா செய்கிறது.
சோ அப்படி போல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களில நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. என் அன்பு பாஸ்டர், என் அன்பு சிஸ்டர், தயவு செய்து